தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தென்னிந்திய நடிகர்களிலேயே மிக முக்கிய நடிகரான நேச்சுரல் ஸ்டார் நானி நடிப்பில் விவேக் ஆத்ரேயா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் சரிபோதா சனிவாரம். இந்தியில் இதனுடைய டைட்டில் இதுதான். தமிழில் சூர்யாஸ் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய கூட்டணியில் ஏற்கனவே வெளிவந்த அடடே சுந்தரா அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையல. ஸோ இந்த படத்தை எப்படி ஆச்சு வெற்றி படமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடும் முயற்சியில் வெளிவந்திருக்கிற படம் தான் சூர்யாஸ் சாட்டர்டே. இது மட்டும் இல்லாமல் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாகவும் பிரியங்கா மோகனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்திருக்கிற இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா இல்லையா, நாளைக்கு இது ஒரு வெற்றி படமா அமைஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் நானி மிகப்பெரிய கோபக்காரனா நடிச்சிருக்காரு. எங்க போனாலும் அவருக்கு கோபம் வருது, எல்லாரையும் அடிச்சு துவைக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல நாயகனுடைய அம்மா இறக்குற தருவாயில ஒரு சத்தியத்தை வாங்குறாங்க. அது என்ன அப்படின்னா, வாரத்துல 6 நாள் நீ கோபமே படக்கூடாது, நீ ஒரு சாதாரண மனுஷனா வாழணும், ஒரே ஒரு நாள் உன் கோபத்தை வெளிப்படுத்திக்கலாம், அது சனிக்கிழமை. இந்த சதவீதத்தை வாங்கிட்டு இறந்து போயிடுறாங்க. இதற்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, வாரத்துல 6 நாள் ரொம்ப சாதாரண மனுஷனா வாழ்றாரு. ஒரு நாள் இந்த சனிக்கிழமை தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாரு. என்னென்ன தவறுகள் நடக்குதோ அந்த 6 நாள்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறாரு. அந்த ஒரு நாள் எப்போ கோபத்தை வெளிப்படுத்துறாரோ அன்னைக்கு எல்லாரையும் போயிட்டு அடிச்சு துவைக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல பிரியங்கா மோகனுடைய நட்பு கிடைக்குது. பிரியங்கா மோகன் ஒரு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்றாங்க. அதே ஸ்டேஷன்ல எஸ்.ஜே. சூர்யா இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்றாரு. எஸ்.ஜே. சூர்யா மிகப்பெரிய வில்லனா அடிச்சிருக்காரு. தன்னுடைய சொந்த ஊர் மக்களையே எப்பெல்லாம் அவருக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் அடிச்சு துவைக்கிறார். அதன் மூலமா தன்னுடைய கோபத்தை தீர்த்துக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல பிரியங்கா மோகன் மூலமா அந்த மக்களுக்கு நட்பு கிடைக்குது நானிக்கு. இதன் மூலமா அந்த மக்களுக்காக எஸ்.ஜே. சூர்யாவை எதிர்க்கிறாரு நானி. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, நேச்சுரல் ஸ்டார் நானி எஸ்.ஜே. சூர்யாவும் தான். 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய நேச்சுரல் நடிப்பின் மூலமா மிரட்டி இருக்காரு நானி. அதே போல எஸ்.ஜே. சூர்யா தன்னுடைய வில்லத்தனத்துல மிரட்டி இருக்காரு. தனக்கே உரித்தான நையாண்டி நக்கல் கேலி கிண்டல் இதெல்லாம் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எஸ்.ஜே. சூர்யாவுக்கு. நானியும் தன்னுடைய நேச்சுரலான நடிப்புல நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய தொடக்கமும் முடிவும் சிறப்பா அமைஞ்சிருக்கு. அதாவது ஆரம்பமும் கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸுக்கு முந்தைய காட்சிகள்லாம் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த படத்துக்கு அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய பின்னணி இசை தான் மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது 2வது பாதி ரொம்ப வேகமாக போகுது, முதல் பாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதான் இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. ஹீரோவுக்கு சனிக்கிழமான கோவம் வரும், அதனால போயிட்டு அடிப்பார். ஆனால் அடி வாங்குறவங்களுக்கும் சனிக்கிழமான தான் கோவம் வருமா என்னன்னு தெரியல, திருப்பி சனிக்கிழமை மட்டும்தான் அடிப்பாங்க, மற்ற நாள்லாம் அடிக்கவே மாட்டாங்க. இப்படி இந்த படத்தில் சில பல லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. நீங்கள் இந்த படத்தை ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டைரக்டர் இன்னும் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தார் அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். எனிவே இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. இப்போவுமே இது ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் இந்த படம் இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.